ஆயுள் தண்டனை அனுபவிச்ச ஒரு கிரிமினல் ஜாமீன்ல வெளிவந்து அடுத்த 3 மாசத்துல ஒரு +2 மாணவியோட வாழ்க்கையை பறிக்கிறான். உளவுத்துறை தூங்குதா இல்ல காவல்துறை கை கட்டி வேடிக்கை பார்க்குதா? பெத்த பிள்ளைய போலீஸ் தேடி தரும்னு நம்பி ஏமாந்த ஒரு அப்பாவோட கதறல் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தோட மனசாட்சியையும் உழுக்குது. விளாத்திக்குளம்ல இருந்து சென்னை வரைக்கும் கடந்த 15 நாள்ல நடந்த தொடர் பாலியல் அத்துமீறல்கள் தமிழ்நாட்டை ஒரு பாதுகாப்பான மாநிலம்னு சொல்லவே அச்சப்பட வைக்குது. எங்க பிள்ளைய நாங்களே தான் தேடி எடுத்தோம், போலீஸ் அப்போ நடவடிக்கை எடுக்காம இப்போ நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாங்க. இது தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர்ல கொல்லப்பட்ட அந்த 17 வயது மாணவியோட உறவினர் ஒருத்தரோட கதறல் அல்ல, இந்த ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டின் மீது வீசப்படுற ஒரு சாட்டையடி. அலட்சியத்தோட உச்சம்தான் விளாத்திக்குளம் துயரம். தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர்ல கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை இயற்கை உபாதை கழிக்க சென்ற +2 மாணவி வீடு திரும்பல. இந்த நிலையில அடுத்த நாள் மார்ச் 11ஆம் தேதி அந்த கிராமம் அருகே முட்புதர்ல வெட்டு காயங்களோட அந்த மாணவி இறந்து கிடந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்துச்சு. இந்த மாணவியோட ஆடைகள் களையப்பட்டிருந்தா அவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் எழும்புச்சு. இந்த சம்பவம் நடந்து 1 வாரத்துக்கு மேல ஆகியும் மாணவியை கொன்றவர்களை கைது செய்யப்படாததால அவரது உடலை வாங்க உறவினர்கள் மறுத்துட்டாங்க. தொடக்கத்துல அந்த மாணவியோட உடலை கூட போலீசாரால கண்டுபிடிக்க முடியல. கடைசியில ஊரே திரண்டு தேடின போதான் வீட்டின் அருகிலேயே புதர் மறைவுல அந்த பெண் சடலமா கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. போலீஸ் சொன்ன அந்த தாமதம் தான் ஒரு உயிரை பறிச்சிருக்கு. வழக்கம் போல விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த பிறகு ஒரு இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட், ஒரு SSI சஸ்பெண்ட் என செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடித்திருக்கு DGP அலுவலகம். குற்றவாளி தர்ம முனீஸ்வரன் ஏற்கனவே ஒரு பாலியல் கொலை வழக்குல ஆயுள் தண்டனை பெற்று கடந்த டிசம்பர்ல தான் ஜாமீன்ல வெளிவந்திருக்கான். இப்படிப்பட்ட கிரிமினல்கள் ஊருக்குள்ள சுதந்திரமா உழவுறத உளவுத்துறை கவனிக்க தவறுனது ஏன்? 2 வார கால இரத்த சரித்திரம். தமிழகத்துல கடந்த 15 நாட்கள்ல மட்டும் நடந்திருக்கிற சம்பவங்களை பட்டியலிட்டா நெஞ்சு பதறுது. மதுராந்தகம் பக்கத்துல தாம்பரம் பகுதியை சேர்ந்த 14 வயது சிறுமி மது அருந்திட்டு துரத்தின கும்பலால ஏரிக்கரைக்கு கடத்தி செல்லப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இதுல கைதானவங்கள்ல ஒருத்தன் அரசியல் கட்சியோட உள்ளூர் பிரமுகர் அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம். சேலம்ல நடந்த கொடூரம். 66 வயது முதியவர் என்றும் பார்க்காம ஒரு கும்பல் பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்ட சம்பவம் சேலத்துல அரங்கேறி இருக்கு. அயனாவரம்ல நடந்தது. சென்னையில 7 வயது சிறுமிக்கு இழைக்கப்பட்ட பாலியல் சீண்டல் தலைநகரையே அதிர வச்சிருக்கு. காவல்துறையோட கைகள் கட்டப்பட்டிருக்கா. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு பெருமைப்பட்டு கொள்ளும் ஆளும் திமுக இந்த கோர சம்பவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகுது? ஒவ்வொரு முறை குற்றம் நடக்கும் போதும் கஞ்சா வேட்டை என பெயரளவுல ஒரு ரைடு நடத்துறதும் பிறகு அதுவே நீர்த்து போறதும் வாடிக்கையாகிருச்சு. விளாத்திக்குளம் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்க திமுக MLA ஒருத்தர்கிட்ட முறையிட்ட பிறகுதான் முறையாக FIR பதிவு செய்யப்பட்டதா கிளம்புற தகவல்கள் தமிழக காவல்துறை தன்னாட்சியா செயல்படுதா அல்லது ஆளுங்கட்சியோட நிழல்ல இயங்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. நடவடிக்கை எப்போ? முன்னாடிலாம் குற்றம் நடந்தா போலீஸ் தேடுவாங்க, இப்போ பிணம் கிடைக்கிற வரைக்கும் போலீஸ் காத்துட்டு இருக்காங்க. கஞ்சா மற்றும் போதை பொருட்களோட புழக்கம் பட்டி தொட்டி எங்கும் பரவி கிடக்கிறது தான் இத்தகைய வக்கிர குற்றங்களுக்கு ஊற்று கண்ணாக இருக்குதுன்னு சமூக ஆர்வலர்கள் சுட்டி காட்டுறாங்க. தூத்துக்குடி மாணவியோட மரணம் வெறும் ஒரு செய்தி இல்லை, அது நம் ஒவ்வொருவர் வீட்டு பெண்ணுக்கும் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கிரிமினல் ஜாமீன்ல வந்து மீண்டும் அதே தவற செய்யற அளவுக்கு இங்க கண்காணிப்பு தளர்வா இருக்கிறது ஏன்? திராவிட மாடல் அரசு புள்ளி விவரங்களை காட்டி பெருமைப்படுறதை நிறுத்திட்டு சாமானிய பெண்களுக்கு வீதியில இறங்கி நடக்கிற தைரியத்தை ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்கணும். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. Subscribe to One India and never miss an update.